ஸ்மார்ட் ஃபோன் வந்து இனிமேல் ஃபியூச்சராக இருக்க போகிறதில்ல. நம்ம கையில் இருக்க ஸ்மார்ட் ஃபோன்லாம் தூக்கி போடுற காலம் வந்துடுச்சு. இதுமாதிரி கிரிக்கெட்டுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து ஸ்மார்ட் ஃபோனை ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ண போது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட இருக்கிற ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனை தூக்கி போடுற காலம் வந்துடுச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக வந்து கூகுள் வந்து புது ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கூகுள் ஐஓ கான்ஃபரன்ஸை பற்றி நம்ம வந்து வீடியோ போடும் வருஷம் அந்த வரிசையில் இந்த வருடமும் கூகுள் ஐஓ கான்ஃபரன்ஸில் நடந்த சில விஷயங்களை தான் பேச போகிறோம். அந்த வரிசையில் அவங்க ஆண்ட்ராய்டு XR அப்படிங்கிற ஒரு புது ஓஎஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஓஎஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனுக்கு கிடையாது. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் எதிர்காலம் கிடையாது அப்படிங்கிறது கூகுளே வந்து ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து கூகுள் புதுசாக ஸ்மார்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கண்ணில் வந்து வியர் பண்ணுற வியரபிள்ஸுக்காக ஒரு புது ஓஎஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆப்பிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணே இது தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸஸ்க்கு தான் வந்து அவங்க வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கூகுள் ஒரு படி மேலே போய் உண்மையான கிளாஸஸ், அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம நார்மலாக போட்டிருப்போம்லாம் அந்த கிளாஸ்க்கே வந்து ஓஎஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ இதில் வந்து பலவிதமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ இந்த கிளாஸ் வந்து ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் வந்து இனிமேல் ஃபியூச்சராக இருக்க போகிறதில்ல. நம்ம கையில் இருக்க ஸ்மார்ட் ஃபோன்லாம் தூக்கி போடுற காலம் வந்துடுச்சு. வழக்கமாக கூகுளோட ஐஓ கான்ஃபரன்ஸில் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் முடிகிற நேரத்தில் வந்து ஆண்ட்ராய்டை பற்றின ஃபீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இந்த வருடம் வந்து ஆண்ட்ராய்டு 16 பற்றி ஃபீச்சர் ஏதாவது சொல்லுவாங்க சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த டைமில் ஆண்ட்ராய்டை பற்றி பேச போகிறதில்ல. அதுக்கு பதிலாக ஆண்ட்ராய்டு XR அப்படின்னு சொல்லப்படுற புது கிளாஸ், அதாவது ஸ்மார்ட் கிளாஸ்க்கு பயன்படுத்தப்படுற ஓஎஸை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை எப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த கிளாஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வியரபிள்ஸ், அதாவது கண்ணில் வந்து வியர் பண்ணுவோம்ல, அதுக்காக உள்ள ஓஎஸ்ன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொன்னோன்னு கேட்டிங்கன்னா விஆர் கிளாஸ், அதாவது நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து இம்மர்சிவாக வந்து நமக்கு வெளியே உள்ள ஆப்போசிட்டில் தெரியாத மாதிரி உள்ளே வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டியாக வந்து பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஆகுமெண்டட் ரியாலிட்டி கிளாஸஸ் வந்து அதுக்கு ஓஎஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இது இப்போ ரெண்டாவது கேட்டகரி ஸ்மார்ட் கிளாஸஸ். இந்த ஸ்மார்ட் கிளாஸஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக நம்ம வந்து வியர் பண்ணுற கண்ணாடி மாதிரி தான் இருக்கும். பெரிய லெவலில் தான் ஃப்ரேம்ஸ் வந்து பெருசாக இருக்காது, பார்க்கறதுக்கு நார்மல் கண்ணாடி மாதிரி இருக்கும். ஆனால் அதில் பல விதமான ஸ்மார்ட் ஃபீச்சர் இருக்கும். இந்த கிளாஸில் என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா இது வந்து லைட் வெயிட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு போகலாம். எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் தேவையில்லை. ஆனால் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸ்லாம் மாட்டிட்டு வெளியே இருந்து நடந்து போக முடியாது. ஆனால் இந்த ஸ்மார்ட் கிளாஸஸை வியர் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஒரு இடத்துக்கும் வெளியே போகலாம். காரணம் வந்து இது முழுக்க நார்மலாக கிளாஸ் வந்து எப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இதுக்காக கூகுள் நிறுவனம் வந்து அவங்க வந்து சாம்சங் கூடயும் குவால்காம் கூடயும் பார்ட்னர்ஷிப் போட்டு வந்து இந்த கிளாஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இந்த கிளாஸில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த கிளாஸில் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடில் பார்க்குற எந்த ஒரு விஷயம்னாலும் சரி அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கிளாஸ் வந்து ட்ராக் பண்ண முடியும். குறிப்பாக சொன்னோன்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து வாக் பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த இடத்துல வந்து என்ன கடைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து மேப்பில் காட்டும். அது மட்டும் இல்லாமல் கடைகள், ரெஸ்டாரண்ட் மாதிரி எல்லா விஷயங்களும் காட்டுறது மட்டும் இல்லாமல் சைன் போர்ட்ஸ், அதாவது லாங்குவேஜில் ஏதாவது வந்து எழுதியிருந்தாங்கன்னா அதை வந்து என்ன லாங்குவேஜ் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத டிரான்ஸ்லேட் பண்ணி தரும் நம்ம மொழியில். இதுமாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸ் இந்த கிளாஸில் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கிளிம்ஸ் காட்டியிருந்தாங்க. மேலும் ஸ்மார்ட் கிளாஸை பற்றி ஃபுல்லாக பார்க்க முன்னாடி கூகுள் வந்து இந்த ப்ராஜெக்ட் மூஹன் அப்படிங்கிற பேரில் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸுக்கு வந்து இந்த மேப்ஸ் வந்து உள்ளே கொண்டு வந்துருக்கா சொல்கிறாங்க. அதாவது இந்த ஆகுமெண்ட் ரியாலிட்டி கிளாஸை வந்து மாட்டிட்டு நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா கூகுள் மேப்ஸ் அதுக்குன்னு ஸ்பெஷலாக பில்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதாவது பார்க்குறதுக்கு வந்து உலகத்துக்கு வெளியே இருந்து பார்க்குற மாதிரியாக ஒரு கேமரா ஆங்கிள் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன லொக்கேஷனுக்கு வந்து நீங்கள் லொக்கேஷன் பார்க்கணும்னு நினைக்கிங்களோ அது அப்படியே ஜூம் ஆகி வந்து வருது. அதுபோக அந்த மேப் வந்து பிஞ்ச் பண்ணி ஜூம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அசிஸ்டன்ட் கூட பேசி அந்த லொக்கேஷனை வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணலாம். இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் செய்யலாம்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்து அந்த லொக்கேஷனை வந்து நேவிகேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த லொக்கேஷனை பற்றி டீட்டெயில் இன்னும் தெரியணும்னு நினச்சிங்கன்னா அந்த லொக்கேஷனை பற்றின வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா வெப்சைட்டில் வந்து அந்த லொக்கேஷனை பற்றி என்ன சொல்ல வருது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து டேரெக்டாக இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸ்லேருந்தே பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. இதே மாதிரியாக வந்து இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி அல்லது அந்த ஆகுமெண்ட் ரியாலிட்டி கிளாஸ் கூகுளோட கிளாஸஸ்க்கு வந்து இந்த ஃபீச்சர் கொண்டு வர போகிற சொல்கிறாங்க இந்த ஆண்ட்ராய்டு XRல. இது போய் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா MLB அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருக்கா சொல்கிறாங்க. இந்த MLB அப்படிங்கிறது வந்து நம்ம ஊரில் ஃபேமஸ் கிடையாது, ஆனால் யூஎஸில் ஃபேமஸ். காரணம் என்ன கேட்டிங்கன்னா அவங்க வந்து பேஸ்பால் அதிகமாக பார்ப்பாங்க. ஸோ இந்த பேஸ்பால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊர் IPL மாதிரி அவங்க வந்து ஊரில் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒரு பேஸ்பால் டீம் வச்சுருப்பாங்க. அந்த டீமில் வந்து மேட்சஸ்லாம் பார்ப்பாங்க. ஸோ நமக்கு அது தேவையில்லை. இப்போ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து அந்த MLB மேட்ச் வந்து பார்க்குறதுக்கு ஆப் வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. அது வந்து மேட்ச் வந்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஒரு பால் வந்து அந்த அடிக்கிறாங்கன்னா அந்த பால் வந்து எவ்வளோ ஹைட்டில் போகுது, அது மட்டும் பிளேயர் வந்து எவ்வளோ ரன் எடுத்துகிட்டு இருக்காங்க, அந்த பிச்சில் வந்து எந்த பிளேயர்லாம் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த மொத்த கேமோட ஸ்டாட்ஸ் எல்லாத்தையும் வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டியில் அழகாக காட்டுது. இதுமாதிரி கிரிக்கெட்டுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். எதிர்காலத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இது மாதிரியாக இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸுக்கு இப்போ வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ நமக்கு தேவை இப்போ வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸில் நார்மலான டிரான்ஸ்பரண்ட்டான கூகுளோட இந்த ஸ்மார்ட் கிளாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து ஸ்மார்ட் ஃபோனை ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ண போது எதிர்காலத்தில். கிளாஸோட ரெண்டு சைட்லேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு குட்டி கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க கண்ணுக்கு பக்கத்தில்.
அது மூலமாக அது வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவாக அது வந்து ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இதில் மைக்ரோஃபோன் இருக்குது, ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இன்னும் இன்பில்ட்டாக ஜெமினி ஆப் வந்து கொடுக்குறாங்க அந்த ஓஎஸ் ஃபுல்லாக அசிஸ்ட் பண்ணுறதுக்காக. சிம்பிளாக சொன்ன இந்த ஜெமினி ஆப்புங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, கூகுளோட அந்த ஏ அசிஸ்டன்ட் தான். இப்போ உங்கள் ஃபோனில் எடுத்துகிட்டு இந்த கூகுள் அசிஸ்டன்ட் நேவிகேட் பண்ணிங்கனாலும் அந்த கூகுள் அசிஸ்டன்ட் போல ஜெமினி தான் வந்து ஓப்பன் ஆகும். அதே அசிஸ்டண்ட்டாக இந்த கிளாஸுக்காக ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி கொண்டு வந்துருக்கிற சொல்கிறாங்க. இந்த ஜெமினி ஆப்பு கூட நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமும் கேட்கலாம். உதாரணத்துக்கு வந்து ஒரு பாட்டை ப்ளே பண்ணுன்னா ப்ளே பண்ணும், யாராவது ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த கால்ஸ் வந்து பிக் பண்ணுன்னா பிக் பண்ணி தரும். இது இப்போ அந்த கிளாஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு குட்டி டிஸ்பிளேயும் இருக்கும். அதாவது நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குற விஷயம் போக கிளாஸ்லேயும் வந்து உங்களுக்கு வந்து குட்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து வெளியே மறைக்காத மாதிரி டிரான்ஸ்பரண்ட் டிசைனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது உள்ள வந்து பல விதமான ஆப்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து கிளாஸ் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் ஃபோனே தொடாமலே நீங்கள் வந்து கிளாஸ் மூலமாக வந்து ஒர்க் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொன்னீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு யாராவது உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக அந்த நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஸ்க்ரீனில் காட்டிடுது, அதாவது ஃப்ரண்ட்டில் அந்த கிளாஸில் காட்டிடுது. அதன் மூலமாக உங்களுக்கு என்ன ரிப்ளை அனுப்பணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கிளாஸ் வந்து அந்த ரிப்ளை வந்து அனுப்பிடுது. இதே மாதிரியாக இதுபோல் இந்த கிளாஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத ஃபுல் ப்ரோட்டோடைப்பை காட்டுறதுக்காக ஒரு டெமோ வந்து காட்டியிருந்தாங்க கூகுள். அந்த டெமோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இது வந்து ஃபைனல் ப்ராடக்ட் கிடையாது, ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராடக்ட் வெளியே வர்றதுக்கு முன்னாடி அதை வந்து லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அதுதான் ப்ரோட்டோடைப்னு சொல்லுவோம். ஸோ அந்த வரிசையில் வந்து இது வந்து ப்ரோட்டோடைப்பாக இருக்குது, இது ஃபைனல் ப்ராடக்டாக இன்னும் வரல. ஸோ இப்போ இந்த டெமோவில் வந்து காட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கிளாஸ் வந்து டைமும் டெம்பரேச்சரும் தெரியுது. இது போக இன்கமிங் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ஆப்பில் இருந்தும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அது ஃப்ரண்ட் சைடில் கிளாஸில் காட்டுது. உதாரணத்துக்கு ஒரு மெசேஜ் வருதுன்னா புது மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறது காட்டுது. அந்த மெசேஜை படித்து பார்த்துட்டு நம்ம ரிப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக கமெண்ட் மூலமாக ஜஸ்ட் வந்து அந்த பர்டிகுலர் பர்சனோட பேரை சொல்லி இந்த மெசேஜை அனுப்பு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த மெசேஜ் அனுப்பிடுது. இதே மாதிரியாக Send Shram a text that I'm getting started and silence my notifications, please. Okay, I've sent that message to him and muted all your notifications. Perfect. ஒன்ஸ் இந்த மெசேஜ் வந்து அனுப்பினது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த டெமோ ஃபுல்லுமே லைவ் ப்ராட்காஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது அவங்க வந்து இந்த கிளாஸ் மூலமாக எதை பார்த்துட்டு இருக்காங்களோ ஆப்போசிட்டில் உள்ள திங்ஸ் எல்லாமே டேரெக்டாக வந்து ப்ராட்காஸ்ட் ஆகுது. ஒரு கேமரா ஆப் மூலமாக எப்படி ப்ராட்காஸ்ட் ஆகுமோ அதே மாதிரி இந்த கிளாஸ் மூலமாக ப்ராட்காஸ்ட் ஆகிட்டுருச்சு. ஆனால் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் பக் இருந்துச்சு. சில நேரங்களில் என்னென்னா கொஞ்சம் லேக் ஆகுது. ஸோ இந்த ஏற்கனவே சொன்ன இது ப்ரோட்டோடைப் அப்படிங்கிற காரணத்தினால கண்டிப்பாக இதில் பக் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து அப்பப்போ வந்து இது லேக் ஆகுச்சு. அதாவது நம்ம கண்ணாடி போட்டுருந்தோம்னா நமக்கு வந்து பெரிய லெவலில் வந்து இது வந்து பெருசாக தெரியலனாலும் அதில் வந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து நமக்கு வந்து பக்காக வந்து காட்டுது. குறிப்பாக வந்து வீடியோ வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருந்துச்சுல, அந்த ஸ்ட்ரீமிங் வந்து ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது இன்டர்நெட் கிடைக்காத மாதிரி இருந்த மாதிரியாக வந்து ஸ்லோவாக இருந்துச்சு. காரணம் வந்து இது ஏர்லி ஸ்டேஜில் இருக்குது. இருந்தாலும் வந்து கொஞ்ச நேரத்தில் அது சரியான மாதிரி காட்டினாங்க. குறிப்பாக சொன்னோன்னு கேட்டிங்கன்னா ஒரு டெமோ ஒன்று காட்டினாங்க. அந்த டெமோவில் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோ காட்டி இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, இது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பதில் சொல்லுது. அவங்க வந்து ஒரு மியூசிக் பேண்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த பேண்டில் உள்ள ஒரு பாட்டு எடுத்து எனக்கு போட்டு காட்டு அப்படின்னு சொல்லி காட்டினா ஆட்டோமேட்டிக்காக அந்த மியூசிக் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிருது. இதே மாதிரியாக Right, here's Under the Aurora by Counting Crows. Okay, who's ready to see these glasses? Here comes. அதே மாதிரி ஜெமினி ஆப் வந்து அவங்க ஆக்சஸ் பண்ண நினச்சாங்கன்னா டேரெக்டாக அந்த கிளாஸோட சைடில் எப்படி டேப் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்சஸ் ஆகுது. அப்படி டேப் பண்ணி நமக்கு வந்து எந்த ஒரு கேள்வியும் கேட்கலாம். குறிப்பாக வந்து இந்த கிளாஸில் இதுக்கு முன்னாடி நான் பார்த்த திங்ஸை வந்து ரிமைண்ட் பண்ணி கேட்க முடியும். அதாவது அந்த வீடியோட ஆரம்பத்தில் வந்து ஒரு டீ குடித்த மாதிரி காட்டினாங்க. அந்த ஒரு கிளாஸ் வந்து டீ குடிச்சிட்டு இருந்தீங்களா, அது எந்த கடையில் உள்ளதுன்னு சொல்லி கேட்காங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோவில் இருந்து அந்த கிளாஸ் கப்பில் இருக்கிற அந்த பேரை எடுத்து இந்த கடையில் வாங்கினது அப்படிங்கிறத வந்து அது சொல்லிடுது. சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கேட்ட உடனே கூகுள் மேப்பில் அதோட லொக்கேஷன் நமக்கு காட்டிடுது. இது போக அந்த கடைக்கு வந்து நான் எப்படி போகணும்னு சொல்லிட்டு வந்து கேட்டேன்னா மேப், அதாவது நேவிகேஷன் காட்டுது. லெஃப்ட்டா ரைட்டா அப்படிங்கிறத காட்டிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிறது காட்டுது. அது போக நான் தரையை பார்த்து குனிஞ்சேன்னா அது கரெக்டாக மேப்பில் வந்து ஆக்சுவலாக அந்த ஆரோ எப்படி காட்டுமோ அதே மாதிரி காட்டுது. இதே மாதிரியாக 2 டிஸ்பிளேல காட்டுது. அதாவது தெருவை பார்த்து போனேன்னா டேரக்ஷனும், கீழே பார்த்தீங்கன்னா வழியும் வந்து காட்டுது. இதே மாதிரியாக சூப்பராக ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க மேப்புக்கு இந்த கிளாஸில். குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா அந்த 3D மேப் வியூ வந்து நமக்கு வந்து ரோடை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிது. இதோடு நிற்காமல் வந்து கூகுள் இன்னும் ஒரு படி மேலே போய் வந்து இப்போ நான் சொன்ன அந்த கடையை வந்து என்னோட மேப் கேலண்டரில் ஆட் பண்ணிவிட்டு என்ன ஃப்ரெண்டை வந்து இன்வைட் பண்ணி இப்படி சொல்லி கேட்காங்க. அதுக்கு வந்து அந்த கேலண்டரில் ஈவெண்ட்டை ஆட் பண்ணி ஃப்ரெண்டுக்கு வந்து ரிமைண்டர் அனுப்பிடுது. இந்த மாதிரி எங்கள் கடையில் வந்து பாருன்னு சொல்லிட்டு இதே மாதிரி பல விதமான விஷயங்கள் இந்த கிளாஸ்குள்ளே இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க. மேலும் ஸ்டேஜில் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கேமரா வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் வீடியோ எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஜெமினி ஆப்புக்கு கேட்ட உடனே வந்து அது ஒரு ஃபோட்டோவாக கிளிக் பண்ணி அது உள்ளே வந்து டிவைஸில் சேவ் பண்ணி தந்துடுது. இது மாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு. ஆனால் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அவங்க வந்து இதுக்கு ஒரு படி மேலே போய் வந்து டிரான்ஸ்லேட்டும் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாவது ஆப்போசிட்டில் மொழி தெரியாத யாராவது ஒரு நபர்கிட்ட நம்ம பேசுகிறோம்னா அவர் என்ன பேசுகிறதுங்கிறது அந்த கிளாஸில் வந்து டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் வந்து ஃபார்சி மொழியிலேருந்து இங்கிலீஷுக்கு வந்து பேச போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த லேடி வந்து ஹிந்திலேருந்து இங்கிலீஷில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ 2 பேர் சொன்னதும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் பண்ணி காட்டுச்சு இந்த ஸ்க்ரீனில். அதில் முக்கியமான இது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஆப்போசிட்டில் உள்ளவங்க என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்படிங்கிறத சொல்லாமலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாஸ் வந்து இந்த என்ன லாங்குவேஜுங்கிற டிடெக்ட் பண்ணி காட்டிடுது. அதாவது இந்த லாங்குவேஜ்லேருந்து பேசுகிறாங்க, உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி காட்டிடுது. இதே மாதிரியாக எந்த ஒரு லாங்குவேஜில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் பேசுனாங்கிறத போட்டு காட்டிடுது. இந்த மாதிரியாக तर्जुमे मिशान as फारसी पे इंग्लिशी. हाँ बिल्कुल, अब मेरी पूरी दुनिया खुल जाती है और मैं सब कुछ समझ सकती हूँ आसानी से. ஆனால் இதுலேயுமே ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க டெமோ காட்டிகிட்டு இருக்கும்போதே இதுவும் லேக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஒருத்தங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆன மாதிரி இருந்துச்சு, இன்னொருத்தங்களுக்கு லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப், அதாவது ஏர்லி ஸ்டேஜ் இப்போதைக்கு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து முடியல இந்த ப்ராடக்ட். ஸோ அவங்க சொன்ன மாதிரி அது வந்து ஒரு ரிஸ்கி டெமோ அப்படின்னு சொன்னாங்க. அது சொன்ன மாதிரி வந்து அது டெமோவில் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, கொஞ்சம் அப்படி லேக் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஸோ இது வந்து இப்போதைக்கு வந்து ஒர்க்கிங் ப்ரோட்டோடைப்பாக தான் இருக்குது. ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வருடத்துக்கு எண்டில் வந்து அவங்க வந்து சரி பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மேலும் முக்கியமான விஷயம், இந்த வருடம் எண்டில் வந்து இந்த கிளாஸுக்காக ஸ்பெஷலைஸ்டாக ஆப் டெவலப்பர்ஸ் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ வந்து கூகுளோட ஆப் வச்சு தான் அவங்க வந்து டெமோ பண்ணியிருந்தாங்க. உதாரணத்துக்கு மெசேஜ் அனுப்புறது வந்து கூகுளில் உள்ள அந்த SMS ஆப் மூலமாக மெசேஜ் அனுப்புனாங்க. அது இப்போ ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா மேப்ஸாக இருக்கட்டும், யூடியூப் வீடியோ ப்ளே பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து உள்ள கூகுள் ஆப் வச்சு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இது இப்போ அந்த கிளாஸ்க்கு தேர்ட் பார்ட்டி ஆப்பை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த வருடம் எண்டில் வந்து டெவலப்பர்ஸ்க்கு இன்வைட் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்த ஆப்புக்கு டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருங்க இந்த கிளாஸுக்குன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லா விதமான ஆப்ஸ் உள்ள வரும். உதாரணத்துக்கு இன்ஸ்டாவாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம நாளுக்கு நாள் யூஸ் பண்ணுற இல்லை ஒரு டிக்கெட் ஆப்போ இல்லை அந்த ஆப்பு இந்த ஆப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லா ஆப்பும் வந்துடும், வாட்ஸ்அப் முதற்கொண்டு. ஸோ எல்லா ஆப்பும் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கிளாஸுக்கு வந்து தனியாக வந்து ஆப் டெவலப் பண்ணி அது மூலமாகவே நம்ம வந்து பேச ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் ஃபோனை நம்ம கவனிப்போமா இல்லையா அப்படின்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு ஒரு சில லிமிட்டேஷன் என்ன கேட்டிங்கன்னா, அந்த கிளாஸுக்கு பேட்ரி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருக்காது. மிஞ்சி போனால் 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் வந்து கிளாஸ் வியரபிள்ஸ் தான் நம்ம ஃபியூச்சராக இருக்க போது. போக போக வருங்காலங்களில் வந்து அந்த டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆகிங்கிற சார் பேட்டரியோட கெப்பாசிட்டியும் வந்து அதுக்கேற்றாப்புல வந்து மாறி அந்த பேட்டரியோட கன்சப்ஷனும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியே வந்து ஃபியூச்சரில் இந்த வியரபிள்ஸ், அதாவது கூகுள் கிளாஸஸ் மாதிரி கிளாஸஸ் தான் வந்து எதிர்காலமாக இருக்க போது. ஸ்மார்ட் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கூகுள் கிளாஸ், அதாவது இந்த ஆண்ட்ராய்டு XR பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.